என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்றத்தினுடைய கூட்டம் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம். நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லா தொகுதிகளிலும் 39 நாடாளுமன்ற தொகுதிகளும் இது போன்ற ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இன்றைய தினம் திருப்பரங்குன்றம் நாடாளுமன்ற தொகுதி சார்பில் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் என்று சொல்வதற்கு காரணம், இதே இடத்தில் தான் கடந்த முறை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த இடத்திலே நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார்கள். அவர் பேசிவிட்டு சென்று டிஆர் பாலு அண்ணன் அவர்கள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அண்ணன் டிஆர் பாலு அண்ணன் தளபதி அவர்கள் இந்த இதே இடத்தில் உரையாற்றினார். ஆக இங்கே நடைபெறுகிற இந்த கூட்டம் என்பது எல்லா தொகுதிகளிலும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எல்லாம் 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றங்களும் காங்கிரஸ் சேர்ந்தவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆக இங்கே பேசுகின்ற பொழுது இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் கலைஞருடைய சாதனைகள், அந்த காலத்தில் அவர் செய்த சாதனைகள். அதே போன்று நம்முடைய முதலமைச்சர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நேற்றைய தினம் சட்டப்பேரவையிலே அடுக்கடுக்காக சொல்லி காட்டினார்கள். ஆக தேர்தல் காலத்தில் சொன்ன அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. ஆக மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு தினம் 1000 ரூபாய் பெருக என்று சொன்னால் 1,15,00,000 சில்லற பேர் இன்னைக்கு பெற்றிருக்கிறார்கள். கட்டணமில்லாத பேருந்து. அதே போன்ற கல்வியிலே இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சி இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது கல்வித்துறையிலே 40,000 கோடி இந்த மாநிலத்துக்கு ஒதுக்கிய பெருமை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தாரும். ஆக இன்னைக்கு கல்வியிலே ஒரு பெரிய புரட்சி. அதே போன்று நேற்று தினம் தெரிவித்த அண்ணன் தளபதி அவர்கள் நேற்று குறிப்பிடுகின்ற மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜ், ஆனால் காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் நம் நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை அப்பொழுது சுட்டிக்காட்டினார். இதையெல்லாம் குறிப்பிடுவதற்கு காரணம் பல்வேறுபட்ட திட்டங்கள். கடந்த முறை மிக்ஜாம் புயல் ஏற்பட்டது. ஆக புயல் ஏற்பட்டதற்கு பிறகு மத்தியிலிருந்து எல்லா அதிகாரிகளும் வந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினார்கள். ஆக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய தாயுள்ளம் கொண்ட நம்முடைய தளபதி அவர்கள் மத்திய அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் 6,000 ரூபாயை கொடுத்து இந்த மக்களுக்கு இந்த நிதியை கொடுத்த பெருமை நம்முடைய நாட்டின் முதலமைச்சருக்கு உண்டு. ஆக 100 ரூபாய் கொடுக்கல. மிக்ஜாம் புயல் 100 ரூபாய் கொடுக்க. நான் கூட நேற்று ஒரு 2 நாட்கள் முன்பு தொகுதியிலே கூட்டம் நடைபெறும் சொன்னேன். மோடி அரசு 100 ரூபாய் கொடுக்கல. ஆட்சிக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருடைய வங்கியிலும் உங்களுடைய தொகை 15 லட்சம் ரூபாய் போடுவேன்னு சொன்னார். 100 ரூபாய் போடல. இன்னைக்கு மிக்ஜாம் புயலுக்கு 100 ரூபாய் கொடுக்கல. அவ்வளவு ஒரு கேவலமான ஆட்சி இன்னைக்கு மோடி அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவில் மெட்ரோ ரயிலுக்கு பார்த்தீங்கன்னா 12,000 கோடி உத்தரப்பிரதேசம், 3,400 கோடி குஜராத், 7,000 கோடி மத்திய பிரதேஷ். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கின்ற வகையில் மோடி அரசு 100 ரூபாய் கூட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கல. ஆக இன்னைக்கு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் இன்னைக்கு கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வழங்குகின்ற பொழுது கூட சொன்னேனே, 2006-2011 கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் 3 லட்சம் ரூபாய் இருந்தது. ஆக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மருத்துவத்துறைக்கு செல்கின்ற பொழுது 3 லட்சம் பத்தாது, அது 5 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல்வேறு நாட்டு மக்களுக்காக 3 லட்சத்து 5 லட்சமாக கடந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அது அறிவிக்கின்ற போது அந்த 5 லட்சம் ரூபாய் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயன்பெற்ற எண்ணிக்கை நேற்று தினம் தெரிவித்தார் நம்முடைய முதலமைச்சர்கள். 20 லட்சம் மக்கள் இந்த கலைஞர் முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு பயனடைந்திருக்கிறார். ஆக இந்த சொல்லிக்கொண்டே போனால் பல்வேறு வகையில் திட்டங்கள் நேற்று அடுக்கடுக்காக எதிர்கட்சிகள் எல்லாம் வியந்து போகின்ற அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார். கலைஞருடைய சாதனைகள், அதே காலத்தில் இந்த தினம் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள், இதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அரசாக தமிழ்நாடு அரசு விளங்கி கொண்டிருக்கின்றது. வருகின்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப உஷாரா இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தல் சாதாரணமாக இடம் போடக்கூடாது. பாஜக எந்த அளவிற்கு எந்த விஷயத்தில் வேண்டுமானாலும் இது ஆட்சியில் நமக்கு பல விதமான சோதனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொண்டர்கள் வீறு கொண்டு எழுந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல் நாம் பணியாற்றிட வேண்டும். இன்னைக்கு பாருங்க, பல்வேறு வகையில் இன்னைக்கு தொழில் முதலீட்டாளர் மாநாடு, இன்னைக்கு 24 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். கடந்த காலத்தில் கூட பேசினாங்க, எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு வந்தாங்க. ஆக இன்னிலிருந்து 1 லட்சம் ஒரு ஆண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள், குறிப்பாக சொல்ல வேண்டும்னால நம்முடைய மாண்பு தாமோ அன்பரசன் அவர்கள் குருசூர் நடுத்துறையிலே நிறுவனங்களில் 40% அவருடைய பங்கு அந்த முதலாட்டு மாநாட்டிலே கலந்து கொண்டு நிறுவனங்கள் ஒப்பந்தம் போட்ட நிலைமையை நாம் தொலைக்காட்சியில் பார்த்திருக்கின்றோம். ஆக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, நம்முடைய முதலமைச்சர் செய்த சாதனை எண்ணி பார்த்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மோடி அரசுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.